அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அருமையான டேஸ்ட்ல இந்த மாரி பொருளெல்லாம் சேர்த்து நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்திருக்கேன். அதே கிளாஸால கடலப்பருப்பு, உளுந்தம் பருப்பும் எடுத்துக்கலாம். 1/2 கிளாஸ் கிட்ட தான் இதில நம்ம ரைஸ் சேர்க்க போறோம். எந்த அளவுக்கு நம்ம எல்லாமே அதிகமா எடுக்கும்போது ரைஸ் கம்மியா தான் சேர்க்கணும். காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, வெள்ளை எள்ளு 1 கைப்பிடி அளவு, தேவைக்கேத்த உப்பு, ஃபைனலா இதில நம்ம பெருங்காயத்தூளும் இதில சேர்த்துக்கலாம். இதுவெல்லாம் வறுக்கும்போது கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்காம தான் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கொள்ளு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இது எல்லாமே வந்து நம்ம வறுக்கும்போது அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல நம்ம எப்போதும் போல எப்படி தூளுக்கு அரைப்போமோ அதே மாரி அரைச்சு, நல்லா ஆறுனதுக்கப்புறம் நமக்கு ஏத்த மாரி ஒரு டப்பால வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில நல்லெண்ணெய் ஊத்தி தொட்டு சாப்பிடும்போது இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்ச் அவர்.